தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் மற்றும் அவுலியா தர்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திரளானோர் கலந்து கொண்டனர். நாகை ஸ்ரீ மருந்து கொத்தள மாரியம்மன் ஆலயத்தில் ஆனி திருவிழாவை முன்னிட்டு 108 குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் சுமங்கலி பெண்கள் அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு செய்தனர். பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு மங்களப் பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே முத்து மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் முத்து மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆதிபராசக்தி என முழக்கத்தோடு ஏராளமான பெண்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் அரியூரில் உள்ள ஸ்ரீபுரம் தங்க கோவிலில் லலிதா சகஸ்ரநாம யாகம் நடைபெற்றது. உலகில் முதல் முறையாக உலக நன்மைக்காக தொடர்ந்து 1000 நாட்கள் சக்தி அம்மா தலைமையில் யாகம் நடைபெற்றது. அன்னை ஸ்ரீ மகாலட்சுமிக்கு 6 கிலோ தங்கத்தில் 1000 தங்க காசுகளை கொண்ட தங்க பாவாடை ஸ்ரீ சக்தி அம்மாவால் சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் உதயாஸ்தமன பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உதய மார்த்தாண்ட மண்டபத்தில் திருவிதாங்கூர் மன்னரின் பாரம்பரிய போர் ஆயுதங்கள் பூஜைக்காக வைக்கப்பட்டது. இந்த சிறப்பு பூஜையில் திருவிதாங்கூர் மன்னர் பரம்பரையினர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை ஹஸ்ரத் சையத் சந்தரியா அவுலியா தர்காவில் சந்தனக்கூடு உருஸ் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் வான வேடிக்கையுடன் சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்.